உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போ மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மெங்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி விழுத்துணையே. என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சியால் பலவிதமான சிக்கல்களில் உள்ள சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் பரிசாக குரு பகவானுடைய பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பு உறவுகள், ரொம்ப அன்பு உறவுகள் நமக்கு தினமும் ஃபோன் பண்ணி எங்க ராசிக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குதா சொல்லுங்க, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருக்கு, சிக்கல், மன நிம்மதியே இல்லைங்க ஐயா, கவலையே படாது. நம்ம சொல்றது சிம்மராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, 12 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய பெயர்ச்சி உங்களுக்கு ஜாதகமான பெயர்ச்சி, அற்புதமான பெயர்ச்சி. உங்களுடைய மன வலிக்கு மருந்தாக வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, கவலையே படாது. இந்த சிம்ம ராசியிலே அற்புதமான ராசி சிம்ம ராசின்னு சூரிய பகவான் தான் அதிபதி. இந்த மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரம் 1 பாதங்களும் உள்ள இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவானும் 8ஆம் இடத்திலே இருந்து கொண்டு அஷ்டம சனி எனும் காலத்தில் ஆட்டி படைக்கக்கூடிய காலம். ரொம்ப ஆட்டி படைச்சுன்னு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு கேது. இந்த ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசியிலும் இருக்கக்கூடிய காலம். அதனாலதான் இந்த சிம்ம ராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு மன ரீதியான அழுத்தம் அதிகமாக இருக்கும். உடல் ரீதியான உபதைகளும் அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கும். முடக்கம் சொல்லுவோம். நல்லா தளைஞ்சு பூத்து காய்ச்ச மரம் திடீர்னு காய்க்காம போனால் எப்படி இருக்கும்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? தொழிலும் அப்படித்தாங்க, மொத்த முடக்கம். இந்த முடக்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதோ உங்களுக்கு வந்துருச்சு. ஏன் கவலைப்படணும்? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாதகமாத்தான் வேலை செய்வார். ஏன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது சுபகாரிய விரைவு உண்டு. ஏதாவது அசையா பொருள் வாங்குறதுக்கு, இல்ல அப்படின்னா பெரிய கடன் தீர்றதுக்கு வாய்ப்பு, இல்ல கொடுத்த பணம் வரணும், தொழில மிகப்பெரிய நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, திடீர் லாபம் உண்டாகும், விபரீதமான ராஜ யோகங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார். அப்படித்தான் குரு பகவானுடைய 3 பார்வைகள் உங்களுக்கு அற்புதமான பலனை தருகிறது. இந்த குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருக்கார், இப்போ இருக்கார். இந்த மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு பகவான் பேர்ச்சியாக போறார். அப்ப கடகத்துக்கு வந்துடுவார். கடகம் உச்ச வீடு, உங்களுக்கு 12ஆம் வீடு. உச்சம் பெறக்கூடிய அந்த ராசி கடகராசி. கடகராசிக்கு அதிபதி யாரு? சந்திரன் தானே. ஒரு ஜாதகத்திலே சூரியன் சந்திரன் தான் முக்கியமான கிரகம். இந்த 2 கிரகமும் பலமா இருந்துச்சுன்னா மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் இருந்தாலே போதும், ஜெயிச்சிடலாம். அப்படிப்பட்ட அந்த சந்திரன் உடைய ராசியிலே குரு பகவான் பேர்ச்சியாகி தன்னுடைய 5வது பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார்.
அப்ப இந்த விருச்சக ராசி சிம்ம ராசிக்கு எத்தனாவது வீடு? சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீடு அப்படின்னாலே வீடு, மனை, வாகனம், தாய்வழி யோகம் எல்லாம் உண்டு. அப்ப 4ஆம் இடங்கிறது சுகஸ்தான். வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுகம் பெறக்கூடிய காலம். எனக்கு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா தூங்கலாம். ரொம்ப அன்பு உறவுகள் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு தூக்கம் இருக்காது. மனக்கவலையோட அந்த மன படம் ஓடிண்டே இருக்கும். எப்ப தூங்குறதுமே தெரியாது நம்ம. அடுத்து 7வது பார்வையா, ஏன்னா குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அதிகமா கொடுப்பார். அப்ப இந்த சிம்ம ராசிக்கு மகரத்தை பார்க்கிறாரு 7வது பார்வையா, நேர பார்ப்பார். அப்ப சிம்ம ராசிக்கு அது 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடை பார்க்கறது ரொம்ப உங்களுக்கு பெரிய அற்புதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடம் தான் பகை, கடன், நோய். இதுல சிக்கி தவிக்கக்கூடியவங்க ரொம்ப பேர். என்ன 95% சிம்ம ராசியில இருக்காங்க. நம்ம தான் அடிக்கடி ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா, வரவங்க தான் சிம்ம ராசியில ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் சிம்ம ராசிக்காரவங்க தான். அவங்க பிரச்சனையை சொல்லும் போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கான எளிமையான பரிகாரம் கொடுத்தாலும் குருவுடைய பார்வை கோடி நன்மைகளை தரும்னு சொன்னது சும்மா கிடையாதுங்க, உண்மை. அப்படி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை 7வது பார்வையாக குரு பார்க்கும்போது அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். எதிரிகள் இருக்காங்களா உங்களுக்கு? பிரச்சனைகள் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா நம்பி ஏமாந்து போயிருப்போம். இன்னைக்கு கை தட்டி சிரிப்பாங்க உங்களுடைய நிலைமையை பார்த்து. அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி அப்படி கெத்தா வாழக்கூடிய காலகட்டம் விரைவில் வரப்போகுது. அடுத்து என்னங்க, ஒரே நோய்வாய்ப்பட்டு இருக்கோம். தேவையில்லாத குடும்பத்துல ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. மருத்துவ விரயங்கள், மருந்து மாத்திரையா சாப்பிட்டுட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி வந்துருச்சு எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் படிப்படியாக குணமாகும். நல்ல மருத்துவர் கிடைப்பார். மருத்துவருடைய ஆலோசனை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா மே 26க்கு மேல மருத்துவர்கிட்ட போய் திருப்பி ஒரு முறை நல்ல மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறங்க. அப்படி உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குன்னா சும்மா இருக்கக்கூடாது, மருத்துவரை பாருங்க. அவங்க மூலியமா நல்ல ரிசல்ட் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து கடன் சுமை ஏறிக்கிட்டே போது. நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் 10வது கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப அன்பு உறவுகள் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய கவலை, பண நெருக்கடி. திடீர் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தை 7வது பார்வையா பார்க்கிறாரு இல்லையா, அற்புதமான காலகட்டம். நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்க காத்துக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு ஒன்னொன்னா நடக்கத்தான் உங்களுக்கே தெரிய வரும், சிறப்பா இருக்கும். அடுத்து ரொம்ப விசேஷமான பார்வையாக 9வது பார்வையாக உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கதாங்க ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் மீன ராசி. இந்த 8 தான் அவஸ்தை. 8ங்கிறது விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கும், குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதான் உங்களுக்கு. இந்த 8ஆம் இடங்கிறது இந்த வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கிறவங்க, வெளிநாடு போகும் நினைக்கிறவங்க, ஏதாவது பெரிய தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம். அப்படிப்பட்ட தன்னுடைய வீட்டை குரு பகவான் 9வது பார்வையாக மீனராசியில் பதிவிடுகிற. ஏற்கனவே அங்க மீனராசி தான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்து அஷ்டம சனி காலம் நடக்குது. இந்த அஷ்டம சனி காலம் தான் உங்களை ரொம்ப தொடர்ச்சி எடுத்து அப்படியே ஓரமா ஒன்றும் இல்லாம வச்சிருக்கிறது. 0 பாயிண்ட். ஒண்ணு நமக்கிட்ட எல்லா வசதியும் இருந்தா நிம்மதி இருக்காது, நிம்மதி இருந்தா எல்லாம் இருந்தாலும் எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்படி ஒரு மனிதனை அப்படி நாட்டுக்கல்ல போட்டு மாவரைப்பாங்க இல்லையா, அது போல அரைச்சிட்டு இருக்கு. என்ன செய்ய முடியும்? அப்ப குருவுடைய பார்வை
12 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய பார்வை விசேஷ பார்வையாகத்தான் இருக்கும். ஏன் இதை விசேஷ பார்வை அப்படின்னு அதிவிசேஷ பார்வை ஏன் சொல்றோம் அப்படின்னா, உச்சம் பெற்ற குருவின் பார்வை 100% நல்ல பலத்தை, அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தானே. அதாவது தன்னுடைய உச்சம் பெறும் வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை அற்புதமான பார்வை. இந்த 3 பார்வையும் சிம்ம ராசிக்கு விசேஷமான பார்வை. அப்ப மனக்கவலைகளை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது, ஏன்னா இந்த அந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க எப்படின்னா, ஒரு உக்கிரமான கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிடிவாதம், உக்கிரமான கோபம், எதா இருந்தாலும் மற்றவங்களுடைய ஐடியா கேட்கணும். அது கேட்கறதே கிடையாது ரொம்ப பேர். அதே போல அந்த உக்கிரமான கோபத்தெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, பொறுமையா எனக்கு நல்லது நடக்க போகுது, நான் நல்லா வரப்போறேன், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு காலையில ஒரு 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து மனசை ஒருநிலைப்படுத்திட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அப்படியே கொடுக்கும். நல்லது நடக்க போகுது, நம்பிக்கையோட இருக்கு. குருவின் பார்வையால் குபேர யோகத்தை பெறக்கூடிய சிம்ம ராசி. உங்க உறவுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி வாழ்க்கையில ஒரு உச்சத்தை தொடக்கூடிய, வெற்றி பயணத்தை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் வரப்போம். அதனால குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மையை தரும். உங்க ஜாதகத்தையும் ஒரு முறை பாரு. குரு பகவான் நல்ல நிலையில இருக்காரா? ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில ஒரு அஸ்தமஸ்தானத்திலேயோ இல்ல வக்ரமாயோ இல்ல நீச்சமாயோ இல்ல கெட்ட கிரகங்களுடைய சேர்க்கையிலேயோ இல்ல அவருக்கு ஆகாத கிரகங்களுடைய வீட்டிலேயோ நட்சத்திரத்திலேயோ பிரவேசிச்சால் பலன் கம்மியாகத்தான் இருக்கும். அப்ப அதை நல்ல ஒரு ஜோசியர் உங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்கிட்ட கொடுத்து, இந்த குரு பயிற்சி வருதே, எனக்கு நல்லா இருக்குமா, குரு எப்படி இருக்காரு, ஜாதகமா இருக்காரா பாதகமா இருக்காரா? அப்படி ஜாதகமா இருந்தா பிரச்சனையும் இல்லை, பாதகமா இருக்காருங்க, அவரால் அந்த பலனை கொடுக்க முடியாத நிலையில இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா பண்ணிருங்க, சீக்கிரமே பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். திருப்பி 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு அங்கே வருவார். இந்த வாய்ப்பை நம்ம தவற விடவே கூடாது. வாய்ப்புன்னு சொல்றதை விட இந்த வரத்தை தவற விடவே கூடாது. அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது. அன்பு உறவுகளே, நம்ம கிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம், அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்ட நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க 501 தான் வாங்குறோம். திருமண பொருத்தம் பார்க்க மட்டும்தான் 601 வாங்குறோம். அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கெல்லாம் நாள் குறிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எல்லாம் 501 தான் வாங்குறோம். நீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அனுப்பும். இந்த பணம் அனுப்பும்போது அதே நம்பர் தான் ஜிபே நம்பர். பணம் அனுப்பிட்டு அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு, நீங்க எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்லை, நானே உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன இருக்கு ஏது இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கான வாய்ஸ் ரெக்கார்டு மறுநாள் உங்களுக்கு மதியத்துக்குள்ள கொடுப்பேன். நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு கட்டம் போட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்டா வரும். நீங்க பக்கத்துல இருந்து கேட்கிற போலவே இருக்கும். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது நீங்க சந்தேகம் இருந்து கேட்கணும் அப்படின்னாலும் நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு அதுக்கப்புறம் கொடு. ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும். அதான் ஜாதகத்துடைய கணிப்பு. அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்பு உறவுகளே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.